தள்ளாடும் வயதில் நம்மை தாங்கி பிடிப்பது தெய்வம் மட்டுமே, பேரனோ பேத்தியோ அல்ல. பகவான் பாபாவே நம்மை பாதுகாக்கிறார். அதை மனம் உணர்வதற்குள் நமக்கு அடுத்த ஜென்மமே வந்துவிடுகிறது. கண்களை கட்டிக்கொண்டு மகன்களை செல்லம் கொடுத்து குட்டிச்சுவராக்கி கடைசியில் ஸ்ரீ கிருஷ்ணர் மேல் பழியை தூக்கி போட்ட காந்தாரியைப் போல் மாயையில் ஊறி திளைக்கின்றது பக்குவமற்ற மனித மனம். அது அப்படித்தான் பேசும். கடவுள் சோதிக்கிறார் என்று சொல்லும். செய்த செயல்களுக்கான விளைவை அனுபவிக்க மனதில் சக்தியின்றி கடைசியில் கடவுள்தான் காரணம் என்று மனித மனம் தப்பிக்க நினைக்கும். எந்த குடும்பத்திற்காக மனிதன் முக்கால்வாசி ஆயுள் காலத்தை ஆன்மீக வாசனையே இல்லாமல் வீணடிக்கிறானோ அதே குடும்பமே அவனது சக்தியற்ற நிலையில் அவனை மனதால் ஒதுக்கும். நிரந்தரம் இல்லாதவற்றுக்கும் நாம் அதிக முக்கியத்துவம் தருகிற போது நிரந்தரமானது எது என்பதற்கான ஆன்ம தேடலும் பக்குவ உணர்வுக்கான பாதையும் இருட்டாகிறது. சேர்த்த சொத்தால் எந்த பயனும் இல்லை என்று உணரும் கடைசி நொடியில் நமது கண்ணீர் கூட பாபாவின் பாதங்களில் விடுவதில்லை. ஆகவேதான் பற்று அற்று இரு என்கிறார் பாபா. பற்றோடு இருந்து பாவங்கள் சேர்த்து பரிதாபகரமாக முடிவதற்கு பதிலாக பற்றை அறுத்து பாபா பக்தராக திகழ்வதுதான் நமது இந்த வாழ்க்கைக்கான ஆன்மீக அர்த்தம். ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம்.